நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோல அடுத்த அப்டேஷனை பத்தி பார்க்க போறோம். அதாவது நம்ம ப்ரீவியஸ் வீடியோல இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்த ஃபியூடெக்கோட ஏவி ரிசீவரோட அடுத்த அப்டேஷன். இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்கக்கூடியது பாத்தீங்கன்னா முழுக்க ஒரு ஜிம்முக்காக கஸ்டமைஸ் பண்ண ஏவி ரிசீவரோட மொத்த பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதா ஒரு டெமோ வீடியோ பார்க்க போறோம். இந்த டிசைன் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா திருச்சி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய துறையூர்னு ஒரு லொகேஷன் இருக்க நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம். இதுல பார்த்தோன்னா 35 அடிக்கு 100 அடி இருக்கக்கூடிய ஒரு ஜிம்முக்கு ஃபுல் செட்டப், அதாவது 12 ஸ்பீக்கரும் 2 சப்பும் போட்டு மொத்த பேக்கேஜா, அதாவது 12 ஸ்பீக்கர் 2 சப்பு ஏவி ரிசீவர் பாத்தீங்கன்னா டபுள் சேஸ்ல டிசைன் பண்ணியிருப்போம். இப்போ இன்னைக்கான வீடியோல கஸ்டமர் சைடுல இருந்து கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சின்ன ரிவ்யூ பார்க்க போறோம். அவங்க எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கிறாங்க, அதுல ரன் பண்றப்போ அதோட கிளாரிட்டி எப்படி இருக்குங்கிறத பத்தின ஒரு சின்னதா ஒரு டெமோ வீடியோ இன்னைக்கான வீடியோல பார்க்கலாம். இதுக்கு அடுத்த வீடியோல ரிசீவரை பத்தின டெக்னிக்கல் டீடைல், அதாவது ரிசீவர்ல நம்ம என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கிறோம், அதோட இன்டீரியர் எப்படி டிசைன் பண்ணியிருக்கிறோம், என்னென்ன ஸ்பீக்கர்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம், அதுக்கு உண்டான கால்குலேஷன் எப்படி பண்ணி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கிறதுக்கு உண்டான பிரீஃபான வீடியோவை நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். இன்னைக்கான வீடியோல கஸ்டமர் சைடுல இருந்து அவங்க கொடுத்துருக்கக்கூடிய டெமோ வீடியோவும் அவங்க சின்னதா அனுப்பிச்சிருக்கக்கூடிய ஒரு வீடியோ கிளிப்பை பத்தியும் இன்னைக்கான டீட்டெயிலா ஒரு ரிவ்யூ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் கைஸ், நான் திருச்சி டிஸ்ட்ரிக்ட் துறையூரில் எக்ஸ்ட்ரீம் ஃபிட்னஸ் ஜிம் அப்படின்னு வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட 11 இயர்ஸ் இந்த ஜிம் நாங்கள் ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே பிராண்டட் ஸ்பீக்கர் நான் வச்சுருந்தேன். ஒரு கார்னரில் ஒரு ஸ்பீக்கர், ஒரு கார்னரில் வேற ஒரு ஸ்பீக்கர் அப்படி வச்சுருந்தேன். பட் எனக்கு அந்த அவுட்புட் பார்த்தோம்னா எனக்கு கிளியராக இல்லை, நான் எதிர்பார்க்குற மாதிரி இல்லை. ஏன்னா அடுத்த 2 கார்னருக்கும் சவுண்டு வேணும் அப்படிங்கிறத நான் சவுண்டு அதிகமாக வைக்கிறப்ப பார்த்தோம்னா பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப அதிகமாகவும் தள்ளி இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கிற மாதிரி ஃபீல் இருந்துச்சு. ஸோ இத்தனை வருஷமாக நான் ஜிம் வச்சிருந்தாலுமே இந்த ஒரு குறை மட்டும் இருந்துச்சு. ஏன்னா ஜிம் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் ரொம்பவே ஹைஃபையாக போட்டிருக்கோம். பட் இருந்தாலும் இந்த ஸ்பீக்கர் ஒன்று மட்டும் எங்களுக்கு ஒரு பெரிய குறையாக இருந்துச்சு. ஸோ அடுத்தது அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய ரிசர்ச் பண்ணேன், நிறைய பேர்த்த பார்த்தேன், மீட் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஃப்ரெண்ட் ஒருத்தர் யூடியூப் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒருத்தர் நான் வாங்கினேன், ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னார். இன்னொருத்தர் என்னோட அக்கா பையன் அவரும் சொன்னார். ஸோ அவங்க 2 பேரும் சொன்னதை வச்சு நான் நேரில் போய் பார்த்தேன், ரிதம் ஆடியோஸ் அவர் சாரை பார்த்தேன். அதே மாதிரி இன்னும் 2-3 பேர்த்தெல்லாம் போய் பார்த்தேன். பட் அவங்கள விட கம்பேர் பண்ண சார் ரிதம் ஆடியோஸில் பார்த்தோம்னா அவர் பயங்கரமான டெக்னிக்கல் நாலேஜ், பயங்கரமான நாலேஜ் அவருக்கு. ஏன்னா அவரே ஓனாக எல்லாமே பண்ணுறாரு, போர்டிலேருந்து அசம்பிள் பண்ணுறது எல்லாமே சொந்தமாக பண்ணுறாரு, குவாலிட்டியாகவும் இருக்குது அப்படிங்கிறத நான் நேரில் போய் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் இங்கே ஃபுல்லாக தான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம ஜிம் கொஞ்சம் பெருசு அப்படின்னால கொஞ்சம் ஆம்ப்பு பார்த்தோம்னா 2ஆக பிரித்து வச்சு கொடுத்துருக்காரு அவர். மேலே இருக்கிற ஸ்பீக்கருக்கும் கீழே இருக்கிறது பார்த்தோம்னா சப்வூஃபருக்கும் கொடுத்துருக்காரு. 12 ஸ்பீக்கர் 2 சப்வூஃபர். எதிர்பார்த்த மாதிரியே குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. இதில் பார்த்தோம்னா 12 ஸ்பீக்கர் இருக்குது அப்படிங்கிறதுனால எந்த இடத்துக்கு போனாலும் ஜிம்மில் பார்த்தீங்கன்னா இந்த 2000 ஸ்கொயர் ஃபீட் இந்த ஜிம், எந்த இடத்துக்கு போனாலும் அப்படியே சவுண்ட் இந்த கார்னர்லேருந்து நம்ம அங்கிட்டு போனாலும் சரி, 4 கார்னர்லேருந்து சென்டர்லேருந்து எல்லாமே ஒரே மாதிரி சவுண்டு ஒரே மாதிரி கேட்டுட்டு இருக்கு அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்கு. முன்னாடி கேட்டுட்டு இருந்ததை விட இப்போ பார்த்தோம்னா ஃபீல் ரொம்பவே நல்லா இருக்கு. அதே மாதிரி சவுண்டு பார்த்தோம்னா அதிகமாக வைக்க தேவையில்லை, கம்மியான சவுண்டு, மீடியம் சவுண்டே பார்த்தோம்னா ரூம் ஃபுல்லாக ஹால் ஃபுல்லாக ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி கேட்குது அப்படிங்கிறதுனால வெளியிலேயும் சவுண்டு போகல. பக்கத்து வீட்டிலலாம் முன்னாடி ரொம்ப சவுண்டாக இருக்கும் ஒரு சைடில் மட்டும். ஸோ இப்போ அந்த ப்ராப்ளம்ல ரொம்பவே நல்லா இருக்கு. இப்போ நான் அந்த ஸ்பீக்கர் அந்த ஆப் நான் சுற்றி காமிக்கிறேன் பாருங்க. மேலே ஆம்ப்பு, மெயின் ஆம்ப்பு, கீழே சப்வூஃபருக்கான ஆம்ப்பு கொடுத்துருக்கோம். அண்டு ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா 12 ஸ்பீக்கரும் இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். எல்லாமே சார் மார்க் பண்ணி கொடுத்துட்டாரு, எந்தெந்த இடத்துல எந்தெந்த ஸ்பீக்கர் வைக்கணும் அப்படிங்கிறத. ஸோ அது எல்லாத்தையும் அதே மாதிரி வச்சுருக்கோம். சப்வூஃபர் இந்த இடத்துல ஒன்றும் அண்டு இந்த இடத்துல ஒன்றும் கொடுத்துருக்கோம் சப்வூஃபர்.